இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே யாவருக்கும் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மலை உபதேசத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். வாசிக்க வேண்டாம். வேத புத்தகத்திலே நிறைய வாக்குத்தத்தங்கள் உண்டு, கட்டளைகள் உண்டு, ஆலோசனைகள் உண்டு. அது மட்டுமல்ல, நிறைய எச்சரிப்புகளும் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நம்ம யாரை எச்சரிப்போம்? ரோட்டில் போகிறவங்களையா? இல்லை. யாரை நாம் நேசிக்கிறோமோ, யார் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவர்களைத்தான் நாம் எச்சரிப்போம். பிள்ளைகளை, நமக்கு நெருங்கிய நண்பர்களை நாம் எச்சரிப்போம். இங்கே இயேசு கிறிஸ்து பல நல்ல காரியங்களை, தேவையான ஆலோசனைகளை இந்த பிரசங்கத்திலே சொல்லிக்கொண்டே வரும் பொழுது, இந்த 15ஆம் வசனத்திலே இருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கின்றார். முதல் 2 வசனத்தை யாராவது வாசிங்க. இங்கே ஆண்டவர் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகின்றார். அப்படின்னா தீர்க்கதரிசிகள்னா யாரு? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் என்று சொன்னால், உண்மையான தீர்க்கதரிசிகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அப்போ தீர்க்கதரிசிகள் அந்த நாட்களிலே இருந்தார்கள். நம்ம வேதத்திலேயே பார்க்கணும் இல்லையா? ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி என்று சொல்லி பல தீர்க்கதரிசிகளை நாம் பார்க்கின்றோம். தீர்க்கதரிசிகள் யார்? மவுத் பீஸ் ஆஃப் காட் என்று சொல்லுவார்கள். கடவுளின் வார்த்தையாக இருந்தவர்கள். கடவுளிடத்திலே அவருடைய செய்தியை பெற்று மக்களுக்கு எடுத்து உரைப்பவர்கள். மக்களை ஆண்டவருடைய வழியிலே நடத்துபவர்கள். ஸோ இவர்கள்தான் தீர்க்கதரிசிகள். அப்படி என்றால் கள்ள தீர்க்கதரிசிகள் என்றால் யார்? இதற்கு விரோதமாக இருப்பவர்கள். மக்கள் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிப்பதை தடுக்க முற்படுபவர்கள். தவறான வழியை, விசாலமான வழியை, இறைவனுக்கு எதிரான வழியை காட்டுபவர்கள். இவர்கள் ஏன் ஆபத்தானவர்கள்? வெளியே பார்க்க நல்லவர்களைப் போல இருப்பார்கள், ஆனால் மக்களை அழிவிற்கு நேராக வழி நடத்துவார்கள். அவர்களை குறித்து 16ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? இவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருகின்ற ஓநாய்கள். பொதுவாக யூதர்களுக்கு ஓநாய்கள் என்றால் நன்றாக தெரியும், எளிதாய் புரிந்து கொள்ளுவார்கள். ஓநாய்கள் என்பது ஆபத்தை, அழிவை கொண்டு வரக்கூடிய ஒரு மிருகம். அப்போ ஆட்டுக்குட்டியை போல இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஓநாயை போன்றவர்கள். அந்த வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருகின்ற ஓநாய்கள். இந்த படத்தை பார்க்குறீங்களா? என்ன தெரியல ஏதாவது? தம்பி, ஒரு தம்பி இங்கே வாங்க. ஒருத்தர் வாப்பா. சும்மா வாயா, நான் ஓனாயா? வாங்க, கண்ணாடி போட்டு தம்பி வாங்க. இது அங்கே நின்று எல்லாத்துக்கும் இப்படி உயர்த்தி காமிங்க. பாய்ஸ் மட்டும் காமிங்க, இவங்களுக்கு வேற படம் இருக்கு. யாராவது கேர்ள்ஸ் வாங்க. ஆமாம், சும்மா உயர்த்தி காமிங்க, இந்த அவங்களுக்குலாம் தெரியட்டும். சும்மா கொஞ்ச நேரம் காமிச்சா போதும். நம்ம கை வலிக்குங்களா? ரைட், 2 பக்கமுமே. சும்மா அங்கேருந்து காமி, இங்கேருந்து நான் காமிச்சிடுவேங்களா? கொஞ்சம் முன்னாடி போய் காமிங்க. ரைட், அவ்வளோதான்.
போதும், கொஞ்சம் முன்னாடி காமிச்சிட்டு வச்சுக்கோங்க படத்தை, நீங்களே வச்சுக்கோங்க. ரைட், உட்காருங்கம்மா. ஸோ இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். பார்க்குறதுக்கு ஆடு மாதிரி தான் இருக்கும், ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு நல்லவங்கள மாதிரி வருகின்ற கெட்டவர்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்வதை நாம் இங்கே பார்க்கின்றோம். எப்பொழுதுமே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எச்சரிக்கின்ற ஆண்டவர். நல்ல போதகர்களும் இருந்தார்கள், தவறான தங்களுடைய ஆதாயத்திற்காக சுயநலமான போதகர்களும் இருந்தார்கள். எரேமியா 6ஆம் அதிகாரத்தில் 13-14 வாசிங்களேன். சமாதானம் இல்லை என்றாலும் சமாதானம் என்று சொல்லி, அப்போ தங்களுடைய ஆதாயத்திற்காக இல்லாத ஒன்றை இருப்பதைப் போல சொல்லுகின்ற மக்களுக்கு நாம் கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ஆனால் இப்படிப்பட்ட தவறான காரியங்களை போதிக்கின்ற கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு மக்கள் செவி கொடுக்க விரும்புகின்றார்கள். காரணம், மக்கள் கேட்க விரும்புகின்ற காரியங்களை பேசுகின்றார்கள், தேவையானவைகளை பேசுவது இல்லை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் மதுரைக்கு வந்த புதுசில் லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணுறதுக்காக ஆர்டிஓ ஆஃபீஸில் உட்காந்துருந்தேன். அப்போ என் பக்கத்தில் ஒரு பத்திரிகை நிருபர் உட்காந்துருந்தார், ஒரு குறிப்பிட்ட பத்திரிகை, தமிழ் பத்திரிகை. அவரோட நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன். 2 தமிழ் பத்திரிக்கை மதுரைக்கு வந்துக்கிட்டு இருக்கு, இப்போ நிறையா வருது. அதில் ஒரு குறிப்பிட்ட பத்திரிக்கை பேரை சொல்லி, இந்த பத்திரிக்கையில் நிறையா செய்திகள் வருது, நிறைய பேர் அதை விரும்புகிறாங்களே, ஆனால் உங்கள் செய்தியில் உங்களுடைய பத்திரிக்கையில் அந்த அளவிற்கு நிறைய பேஜஸும் இல்லை, நிறைய சர்க்குலேஷனும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஏன்னு கேட்டேன். அப்போ ஒரு வார்த்தை தெளிவாக சொன்னார், அந்த பத்திரிக்கைக்காரங்க மக்கள் விரும்புகிறதை கொடுக்கிறார்கள், நாங்கள் அவர்களுக்கு தேவையானதை கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அப்போ கள்ள தீர்க்கதரிசிகள் மக்கள் விரும்புவதை கொடுப்பார்கள், ஆண்டவரால் அனுப்பப்படாமல் இருந்தும் அனுப்பப்பட்டதாக சொல்லுவார்கள். அதனால தான் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்திலே வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். பழைய ஏற்பாடு நாட்கள் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டு நாட்களிலும் கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். சில பின்னணியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் கிறிஸ்து பிறந்ததற்கு பிறகு 70வது ஆண்டிலே எழுதப்பட்டது, கிபி 70 எழுதப்பட்டது. அந்த நாட்களில் அப்பொழுதுதான் சபைகள் வந்து கொண்டிருந்தன. அப்பொழுதெல்லாம் தீர்க்கதரிசிகள் முக்கியமானவர்களாக இருந்தார்கள். ஆரம்ப நாட்களிலே அவர்களுக்கு நிலையான வசிப்பிடம் இருக்காது, எல்லாவற்றையும் துறந்து தேசம் முழுவதும் சுற்றி கொண்டு இருப்பார்கள். அவ்வப்பொழுது சபைகளுக்கு வந்து ஆண்டவருடைய செய்தியை சொல்லுவார்கள். உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள், அவர்கள் சொல்லுகின்ற செய்திகளை மக்கள் நம்பினார்கள். அந்த காலத்திலே நம்முடைய கரத்திலே இருப்பதை போல புதிய ஏற்பாடு என்ற புஸ்தகம் கிடையாது, பழைய ஏற்பாட்டை மட்டும்தான் அவர்கள் வைத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அவர்களுக்கு உபதேசம், அப்போஸ்தலர்களுடைய பிரசங்கங்கள். எனவே தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் அந்த நாட்களிலே பேசிக் கொண்டிருந்தார். அந்த தீர்க்கதரிசிகள் அந்த நாட்களிலே சபைகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக புத்துணர்ச்சி கொடுப்பவர்களாக இருந்தார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர்களிடையே மாற்றங்கள் ஏற்பட்டது. கௌரவம் பார்க்கிறவர்களாகவும் சபை மக்களின் தாராள மனப்பான்மையை தவறாக பயன்படுத்துகிறவர்களாகவும் மாறிப்போனார்கள். மிகவும் வசதியாக மற்றவர்களால் நாங்கள் கவனிக்கப்பட வேண்டும் என்றும் சீராட்டப்பட வேண்டும் என்றும் சோம்பேறிகளாக மாறி போனார்கள். எங்களுக்கு எல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படிலாம் மாறி போயிட்டார்கள். ஸோ இப்படி தான் அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் உருவானார்கள். அந்த சமயத்தில் கிபி 100ஆம் ஆண்டிலே சபை தலைவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு புஸ்தகம் வெளியிட்டார்கள். அதற்கு பெயர் டிடாச்சே என்ற புஸ்தகம். இது கிரேக்க மொழியின் வார்த்தை. அந்த புஸ்தகத்தில்
ஒரு தீர்க்கதரிசி என்றால், சரியான தீர்க்கதரிசி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சில வரைமுறைகளை கொண்டு வந்தார்கள். அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், உண்மையான தீர்க்கதரிசி அதிக கனத்திற்குரியவர், அவர் வரவேற்கப்பட வேண்டியவர், அவருடைய வார்த்தைகளை குறைத்து மதிப்பிடக்கூடாது, அவருடைய சுதந்திரத்தையும் குறைக்கக்கூடாது. அவர் ஒரு நாள் ஆலயத்திலே இருக்கலாம், தேவைப்பட்டால் இன்னொரு நாள் ஆலயத்திலே இருக்கலாம். 3 நாட்கள் சபையிலே அவர் இருந்தார், அவர் ஒரு கள்ள தீர்க்கதரிசி. அவருக்கு உணவை தவிர வேறு எதையும் கொடுக்கக்கூடாது. யாரிடமாவது அவர் பணம் கேட்டால் அவர் கள்ள தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி ஆவியிலே நிறைந்து பேச வேண்டும். அவர்களுடைய நடத்தையினாலே நாம் அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும். எந்த தீர்க்கதரிசியாவது ஆவியிலே பேசுகிறேன் என்று சொல்லி ஒரு மேஜையிலே எனக்கு உணவு வைக்க வேண்டும், ஆண்டவர் சொன்னார் என்று உத்தரவிட்டால் அவர் கள்ள தீர்க்கதரிசி. எனவே இப்படியெல்லாம் சில காரியங்களை அவர்கள் எழுதி வைத்திருந்தார்கள். ஞானமாக முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆதி நாட்களிலேயே சபை மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். பொதுவாக கள்ள தீர்க்கதரிசிகளுடைய கேரக்டர்ஸ், குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், சுய விருப்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், தன்னுடைய ஊழியத்தில் தான் மற்றவர்களுக்கு என்ன கொடுக்க முடியும் என்று யோசிக்காமல் தனக்கு மற்றவர்களிடத்திலிருந்து என்ன கிடைக்கும் என்பதையே யோசிப்பான். 2வது, தனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும், தனக்கு என்ன கௌரவம் கிடைக்கும் என்று சொல்லி அவன் யோசிப்பான். 3வதாக, தன்னுடைய சொந்த கருத்துக்களை சொல்பவனாக அவன் இருப்பான். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு தவறான ஒரு தீர்க்கதரிசி அல்லது தவறான ஊழியக்காரன் ஒரு கவலையோடு இருக்கின்ற ஒரு மனிதனை பார்த்து, அல்லது ஆண்டவருக்குள் வராத பாவம் செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை பார்த்து என்ன சொல்லுவான்? கடவுள் உன்னை மன்னித்து விடுவார், எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று சொல்லுவான். ஆசீர்வாத வார்த்தைகளை மாத்திரம் சொல்லுவான். ஆனால் மனம் வருந்துவது, பாவத்தை அறிக்கையிடுவது, பாவம் இனி செய்யக்கூடாது என்றெல்லாம் அவன் சொல்ல மாட்டான். இப்போ ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவன், அவனிடத்திலே நாம் என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே சில வசனங்களை பார்க்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசிங்க. ஸோ இதைத்தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களிடத்திலே நாம் சொல்ல வேண்டும். பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், பாவி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே மரித்தார், உன்னுடைய பாவங்களுக்காய் பலியானார், நீ உனக்கு வரவேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். இதை நீ விசுவாசித்து உன்னுடைய பாவங்களை இயேசுவிடம் மாத்திரம் அறிக்கை செய்கின்ற பொழுது உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஸோ இதையெல்லாம் சொல்லாமல் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், கவலைப்படாதே என்று மாத்திரம் சொன்னால் அவன் கள்ள தீர்க்கதரிசி. சரி, இப்போ யார் கள்ள தீர்க்கதரிசி என்பதை இந்த நாட்களிலே நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதுதான் முக்கியம் இல்லையா? இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொன்ன பொழுது சபைகளே ஆரம்பிக்கப்படவில்லை. ஆனால் இப்பொழுது நிறைய சபைகள் உண்டு, நிறைய ஊழியக்காரர்கள் உண்டு, நிறைய போதனைகள், பிரசங்கங்களை நாம் கேட்கிறோம். சபைகளில் மாத்திரமல்ல, இந்த விதமான கூடுகைகளில் மட்டுமல்ல, ஊடகங்கள் வழியாகவும், யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற ஊடகங்கள் வழியாகவும் நிறைய செய்திகளை நாம் கேட்கின்றோம். அப்படி செய்திகளை கேட்கின்ற பொழுது இது உண்மையான உபதேசமா அல்லது தவறான உபதேசமா என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த உபதேசம் பக்தி விருத்தியை உருவாக்குகிறதா?
இந்த செய்தியை கேட்பதினால் நான் வளர முடிகிறதா, அல்லது பரிசுத்த வாழ்க்கையிலே காம்ப்ரமைஸ் சமரசம் செய்து கொள்வதற்கு இந்த உபதேசம் வழி நடத்துகின்றதா? பரவாயில்ல, பாவம் செய்யலாம், ஆண்டவர் அதெல்லாம் மன்னிச்சிருவார், இந்த விதமாய் சொல்லப்படுகின்றதா? ரெண்டாவது, இந்த உபதேசம் இயேசு கிறிஸ்துவனுடைய மேலான அதிகாரத்தை மாத்திரம் போதிக்கின்றதா? இயேசுதான் இதை உனக்கு செய்ய முடியும், இயேசுதான் உன் பாவங்களை மன்னிக்க முடியும், வேறு வழி கிடையாது. மூன்றாவது, இந்த உபதேசம் ஒரு நபரின் விசேஷித்த வெளிப்பாட்டின் மேல் உருவாக்கப்பட்டதா? வேதத்திலிருந்து தான் எல்லாம் வர வேண்டும், அனுபவத்திலே இருந்து வரக்கூடாது. நான்காவதாக, இந்த உபதேசம் திருமறைக்கு அப்பாற்பட்டு ஒரு நபரிடம் பெற்றுக்கொண்ட வெளிப்பாட்டின் அடிப்படையிலே இருக்கிறதா? வசனத்தில் இருந்து தான் உபதேசம், அனுபவத்திலிருந்து அல்ல. ஐந்தாவதாக, இந்த உபதேசம் வேதாகமத்தை விட மேலாக உயர்த்தப்படுகிறதா? அதான் முக்கியமான ஒரு காரியம். ரெண்டாவது, அடுத்தது, இந்த உபதேசம் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் சமநிலையாய் பாவிக்கின்றதா, அல்லது ஏதாவது ஒன்றை தவிர்க்கிறதா? இன்றைக்கி சில பேர் ஒன்லி ஜீசஸ் அப்படின்வாங்க, யெகோவா விட்னஸ் அப்படின்னு சில சபைகள் உண்டு. புதிய ஏற்பாட்டை நம்பாதவர்கள், பழைய ஏற்பாட்டை மாத்திரம் பிடித்து கொள்ளுபவர்கள். அப்போ இரண்டையும் இணைத்து சமநிலைப்படுத்தி போதிப்பது தான் சரியான உபதேசம். இந்த உபதேசம் நடைமுறையில் இல்லாமல் மூளை அறிவை மட்டும் உற்சாகப்படுத்துவதாய் உள்ளதா? சில ஆலோசனைகள் ஆவியானவருடைய உந்துதல்படி இல்லாமல் அவர்களுடைய ஞானத்தை, மனித ஞானத்தை பயன்படுத்தி உள்ளதா? இன்னொரு காரியம், ஒருத்தர் செய்கிற உபதேசம் நற்செய்தி பணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா? நீ ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னால் ஆண்டவரை போல நீ மாற வேண்டும், ஆண்டவரை போல பேச வேண்டும், ஆண்டவருடைய சாயலை பிரதிபலிக்க வேண்டும், அதன் வழியாக மற்றவர்கள் இயேசுவை உன் மூலமாய் பார்க்க வேண்டும். கடைசியில் இந்த உபதேசம் அற்புதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்களை ஊழியரை நோக்கி இழுக்கின்றதா? என்னிடத்திலே வாருங்கள், இந்த கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சுகமாயிருன்னு சொல்லி ஊழியக்காரரை மேன்மைப்படுத்துவதாக இருந்தால் யோசிக்க வேண்டும். ஸோ அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கவனமாய் இருக்க வேண்டும். இந்த கடைசி 3 வசனங்களை வாசிங்க. இங்கே ஆண்டவர் வேர் எப்படியோ அப்படியே கனிகள் இருக்கும் என்று சொல்லுகின்றார். ஒரு மரத்தில் நல்ல கனிகள் வந்தால் அதனுடைய வேர்கள் நன்றாக இருக்கிறது என்று அர்த்தம். இங்கே ஆண்டவர் முட்செடிகளில் திராட்சை பழங்களை பறிக்கிறார்களா? ஏனென்று சொன்னால், ஆண்டவர் சொன்ன அந்த முட்செடிகள் அவர் வாழ்ந்த நாட்களிலே ஏறக்குரிய சிறிய திராட்சை பழங்களை போல இருக்கும். அதே மாதிரி முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறார்களா? குறிப்பிட்ட முட்பூண்டுகளின் பூக்கள் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அத்திப்பழங்களை போல தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி இருந்தால் அங்கிருந்து நல்ல பழங்களை நாம் பறிக்க முடியாது, அவர்களுடைய நடத்தையினாலே நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு பிரசங்கியார் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் மேடையில் நின்று நல்லா அழகாக பேச முடியும். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது அதை நாம் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, இதெல்லாம் எப்படிங்க எங்களால் முடியும் அப்படின்றீங்களா? அதற்கும் வேதத்திலே பதில் உண்டு. வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆண்டவருடைய அபிஷேகம், ஆவியானவருடைய நிறைவு எனக்குள்ளே இருக்கின்ற பொழுது ஆண்டவர் என்னை சரியாய் நடத்துவார். அதிலே 27ஆம் வசனம் வாசிங்க. ஆண்டவரோடு நீங்கள் நெருக்கமாய் இருக்கும் பொழுது, ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு தினமும் இருக்கின்ற பொழுது, சில தவறான உபதேசங்கள் வருகின்ற பொழுது
அதை உங்களால் கண்டுகொள்ள முடியும். ஆவியினால் நிரப்பப்படுகின்ற அனுபவம் தேவை. இன்னொரு வசனத்தை காண்பித்து நான் முடிக்கிறேன். சொல்வதையெல்லாம் நம்பக்கூடாது, எல்லாவற்றையும் வேத வசனங்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த பக்கம் யாராவது வாசிங்க. அப்போஸ்தலர் 17:11. அப்போஸ்தலர் 17:11 வாசிங்க. தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா. எந்த பட்டணத்தார்? ஜேகான் பட்டணத்தாரா? பெராயா பட்டணத்தார். மேலே இருக்கும். என்ன போட்டிருக்கு? அவர்கள் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால். பைபிள் ஸ்டடி சரியாக மற்றவர்கள் சொல்லுவதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆக்சுவலாக ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா இதே வசனத்துக்கு எப்படி மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது? தே ரெஃபர் பால்ஸ் லெட்டர்ஸ் வித் ஓடி ஸ்கிரிப்சர்ஸ். பவுல் நிறைய கடிதங்களை எழுதினார், அவர்களுக்கும் எழுதியிருக்கிறார். அந்த கடிதங்களை எல்லாம் அவர்கள் என்ன பண்ணாங்களாம், பவுல் சரியாகத்தான் எழுதியிருக்கிறாரா என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள். அதான் சரியான அர்த்தம். இப்போ அந்த கடிதங்கள் தான் நம்ம வேதமாய் வைத்திருக்கின்றோம். அப்போ எந்த உபதேசம் கேட்டாலும், யார் சொன்னாலும், யார் பிரசங்கம் பண்ணாலும் இது வேதத்தின்படி சரியானது தானா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், அவர்களுடைய நடத்தையினாலே நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். யாரையும் மேடையில் பார்த்து ஒரு முடிவுக்கு வராதீங்க. ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடுவோம்.